வணக்கம். வாழ்க வளமுடன். மகா கணபதியின் அனுகிரகத்தினாலும் குரு கிருபையினாலும் அம்பாளனுடைய கடாட்சத்தினாலும் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்லோகம் தடில்லதா சமருச்சிகி ஷட்சக்ரோபரி சம்ஸ்திதா மகாசக்தி குண்டலினி விசதந்து தனீயசி அப்படின்னு சொல்லக்கூடிய 40வது ஸ்லோகத்தை இன்னைக்கு நாம பார்க்கிறோம். முதல் நாம தடில்லதா சமருச்சிகி. அம்பாள் மின்னலைப் போல கோட்டி சூரிய பிரகாசத்துடன் ஜொலிப்பவள். அடுத்தது ஷட்சக்ரோபரி சம்ஸ்திதா. 6 சக்கரங்களை, ஆதார சக்கரங்களை பத்தி பார்த்தோம். அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். இந்த 6 சக்கரங்களிலும் தேவி எப்பொழுதும் இருக்கக்கூடியவள், நிலையாக இருக்கக்கூடியவள். ஸோ 6 ஆதார சக்கரங்கள் தான் அது பவர் பாயிண்ட் மாதிரி. ஒரு இடத்துலேருந்தும் அந்த சக்தியை சேமித்து நம்முடைய சரீரம் இயங்குவதற்கும் நம்முடைய ஆன்மா இயங்குவதற்கும் இருக்கக்கூடிய அந்த சக்தி கேந்திரங்கள், அதுதான் ஆதார சக்கரங்கள். இந்த 6 ஆதார சக்கரங்களிலும் அம்பாள் தான் நிலையாக இருந்து அதை நடத்தி தருகின்றாள். மகாசக்தி, மகத்தான சக்தியை உடையவள். மகத்தான சக்தினா இந்த இடத்துல அவளை காட்டிலும் உயர்ந்த சக்தி இந்த லோகத்தில் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு இதுவும், அவள் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது அப்படின்னா ஒரு அணுவிலும் வியாபித்து கிடப்பவள் அப்படின்னு ரகசியமா பார்த்தோம்னா, மகன உற்சவம். அப்போ உற்சவங்களில் உற்சாகமாக கொண்டாடப்படும் அந்த உற்சவங்களில் பிரீத்தி உள்ளவள், வழிபாட்டில் ஈடுபாடு உடையவள் அப்படிங்கிற அர்த்தம். இன்னொரு அர்த்தமாகவும் எடுத்துக்கலாம் நம்ம அதுக்கு. மகாசக்தி. குண்டலினி. குண்டலினி பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். குண்டலினி ஸ்வரூபமாகவே அம்பாள் இருக்கக்கூடியவள். இந்த குண்டலினியானது மூலாதாரத்தில் இருக்கக்கூடியது. 3.5 சுற்று அளவுள்ள ஒரு பாம்பு வடிவமாக இருக்கக்கூடியது. அந்த 3.5 சுற்றுங்கிறதுக்கு ஒரு விளக்கம் என்னன்னாக்க, ஆ உ மா அப்படின்னு இந்த பிரணவத்தை குறிக்கக்கூடிய 3 அக்ஷரங்களாகவும், அரை சுற்றுங்கிறது ஒரு அர்த்த மாத்திரையாகவும் குறிக்கப்பட்டு 3.5 சுற்றுள்ள ஒரு பாம்பாக அது உறங்கி கொண்டிருக்கின்றது. இந்த ஜீவசக்தி என்ன பண்ணும், அப்படியே ஒரு சுவாசம் மூச்சு விட்டுனே இருக்கும் உள்ள அந்த மூலாதாரத்திலிருந்து. அந்த மூலாதாரத்திலிருந்து எழும்பக்கூடிய அந்த குண்டலினி சக்தி தான் பிரமரந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த சகசிராரத்திற்கு யோக சாஸ்திர முறைப்படி, 6 சித்தர்கள் கூறிய முறைப்படி அந்த சக்தியானது சகசிராரத்தை சென்று அடைகின்றது. நம்ம பொதுவாக கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே ஆடு பாம்பேன்னு அந்த பரதநாட்டியத்திலலாம் வரக்கூடிய அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அதுவும் இந்த கருத்தை சொல்லக்கூடிய ஒரு பாட்டாகத்தான் சொல்கின்றார்கள். குண்டலினி சக்திங்கிறது வாக்பவ பீஜத்திற்கும் குண்டலின்னு ஒரு பேர் இருக்கு. ஸோ அம்பாள் தான் நம்முடைய வாக் சக்தியாகவும் இருக்கின்றாள். அதே போல நம்முடைய ஔவை பாட்டி அருளிய அந்த விநாயகர் அகவல்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு தமிழ்ல. அதுவும் குண்டலினி சக்தியை பற்றி சொல்லக்கூடிய விளக்கமாக, அதாவது ரகசியமாகவும் ரொம்ப அதாவது புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு நல்ல விளக்கமாக சொல்லக்கூடியதுதான் குண்டலினி சக்தி. அதை பற்றி அந்த விநாயகர் அகவல்லையும் ரொம்ப டீட்டெயிலா சொல்லப்பட்டிருக்கின்றது. விசதந்து தனீயசி. தாமரை இருக்கு இல்லையா, அதனுடைய தண்டு அதை ஒடிச்சோம்னா ஒரு நூல் மாதிரி வரும், நீங்க பார்த்துருக்கலாம். அது மாதிரி தாமரை தண்டில் இருக்கக்கூடிய அந்த நூலை போன்று மெலிதாக இருக்கக்கூடியவள். அவ்வளவு அப்படின்னா சூக்ஷ்மம். அது கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னாக்க சேர்ந்தாப்புல இருந்தா தெரியும். அதுவே ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கா அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கண்ணுக்கே தெரியாது. தேவி குண்டலினியா இருக்கும்போதே சூக்ஷ்மம்னு பாக்குறோம். ஸோ உள்ளுக்குள்ள இருக்க நம்மளால பார்க்க முடியாது. இப்ப அதே போல அதை இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றதுக்காக இருக்கக்கூடிய நாம தான் இந்த விசதந்து தனீயசி. ஒரு தாமரத்தண்டை ஒடிச்சோம்னா அதில் இருக்கக்கூடிய அப்படின்னா தேவியை ரகசியமாக அதனுடைய அர்த்தம் பார்த்தோம்னா, அவ்வளவு எளிதில் அவளை புரிந்து கொள்ள முடியாது, அவளை உணர்ந்து கொள்ள முடியாது. நிறைய பிரயத்தனம் பண்ணணும், அபியாசம் பண்ணணும் இல்லையா. எதுவுமே ரொம்ப சீக்கிரமா கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு மவுஸ் இருக்காதுன்னு சொல்லுவோம்.
விலை இருக்காது, வேல்யூ கிடையாதுன்னு சொல்கிறோம். அதுபோல் அவ்வளவு சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியவள். அதுதான் விசதந்து தனியசி. மூலாதாரத்தில் இருக்கும்போது அம்பாள் எப்படி இருக்கலாம், ஒரு சின்ன குழந்தை சப்திக்கிற மாதிரி அவளுடைய சப்தம் இருக்குமா. அதனால அவளுக்கு குமாரின்னு ஒரு பேர் இருக்கு. அதுலேருந்து கொஞ்சம் அப்படி மேலே மேலே வந்து அநாகதத்தில் வரும்போது கொஞ்சம், அதாவது ஒரு வளர்ந்த குழந்தைன்னு வச்சுக்கலாம், தருணின்னு பேர் அவளுக்கு. அப்படி ஒரு பிராயத்திலும் அம்பாளுக்கு ஒரு பேர் நம்ம சொல்கிறோம். என்னடா அது ஒரு நேரம் சின்ன குழந்தைங்கிறோம், ஒரு நேரம் ஒரு வயசு வந்த பொண்ணுங்கிறோம், ஒரு நேரம் எல்லாருக்கும் பெரியவளுங்கிறோம், முதல் மூவருக்கும் மூத்த வளையமர் அபிராம்பட்டர். அந்த மாதிரி தான் இப்போ தேவியினுடைய எதையுமே புரிந்து கொள்ள முடியாது, எல்லாமே ஒரு ஓமை தான். அதனால இந்த இடத்துல விசதந்து தனியசி அப்படின்னு சொல்லக்கூடிய 40வது ஸ்லோகம். அடுத்தது 41. பவானி பாவனாகம்யா பவாரண்ய குடாரிகா பத்ரப்ரியா பத்ரமூர்த்திர் பக்த சௌபாகியதாயினி. எல்லாமே தனித்தனி நாம அந்த இடத்துல. பவானி, பவன், பவன்னா சிவன், இந்த பரமசிவனுடைய பத்னியாக இருப்பதால் அவளுக்கு பவானி அப்படின்னு பேர். பவ அப்படின்னு சொன்னாக்க நம்முடைய சம்சாரம், அது ஒரு சாகரம் மாதிரி. அப்போ அந்த பவமாகிய அந்த சாகரத்தை தாட்டுவிக்கக்கூடியவள் அப்படின்னா, இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு நம்மை கொண்டு சேர்க்கக்கூடியவள். இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு அப்படின்னா, இந்த இக வாழ்க்கையிலிருந்து நம்மை பர வாழ்க்கைக்கு அழைத்து செல்லக்கூடியவள். அதனால் அவளுக்கு பவானி அப்படின்னு பேர். சௌந்தர்யலகரி ரொம்ப அழகா வரும். பவானித்வம் தாசே மயி விதர திருஷ்டிம் சகருணாம்னு ஒரு ஸ்லோகம் வரும். அதுல ஒரு ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்றாராம், பவானி உன்னுடைய தாசனான என் மீது கருணை செய்யக்கூடாதான்னு துவம்னு கேட்கறதுக்குள்ள அம்பாள் என்ன நினைச்சிட்டாலாம், ஓ நீ பவானித்வம் அப்படின்னா நீ என்ன மாதிரி ஆகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு அந்த பதத்தை கொடுத்துட்டாலாம். இப்போ இந்த ஸ்லோகம் சொன்னா எல்லாருக்கும் ஆதிசங்கரர் மாதிரி அந்த பதம் கிடைச்சிருமா அப்படின்னு நம்ம மனசுல ஒரு கேள்வி வரும் இல்லையா. அப்படி கிடைக்கும், கிடைக்காதுன்னு சொல்றதுக்கு இல்லை. அவரை போல் பக்தி செலுத்த தெரிய வேண்டும், அவரை போல் அம்பாளை அகத்தில் வைத்து பூஜிக்க தெரிய வேண்டும். அப்போ அந்த பவானிங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ரொம்ப ரொம்ப விசேஷமான சிரேஷ்டமான ஒரு நாமம். அப்போ பவானி. பாவனாகம்யா, பாவனையால் அடையத்தக்கவள் இல்லையா. பொதுவா சொல்லுவோம் இல்லையா, எத் பாவம் தத் பவதி அப்படிங்கிற மாதிரி, எதை பத்தி நாம ரொம்ப விடாம சிந்திக்கிறோமோ, இடைவிடாமல் தைலதாரைன்னு சொல்றோம் இல்லையா, அது போல இடைவிடாமல் சிந்திக்கின்றோமோ அதுவாகவே ஆகிவிடுகின்றோம். நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாக ஆகிறாய்ங்கிறது பகவத்கீதை. அந்த மாதிரி இந்த இடத்துல உதாரணமா சொல்றதுன்னா, அந்த புழுவை குளவியா மாறுறது அப்படின்னு சொல்லல. அந்த மாதிரி பாவனை, 2 விதமான பாவனை இருக்கு. ஒன்று தேவியினுடைய சப்தத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாவனை, தேவியினுடைய அர்த்த பாவத்தை சொல்லக்கூடிய ஒரு பாவனை. அப்படி 2 விதமான பாவனை இருக்கு இந்த இடத்துல. ரெண்டுமே ஏன்னா சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் அபிராம்பட்டர் சொல்லுவார். அது மாதிரி 2மே பிரிக்க முடியாது. அதனால் அடையத்தக்கவள்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இன்னொரு இடத்துல பாவன அகம்யான்னு ஒரு அர்த்தம். 2வது ரகசியமா பார்த்தோம்னாக்க பாவன அகம்யா அப்படின்னா பாவனையால் அடையவே முடியாதவள் அப்படின்னா அவ்வளவு சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியவள். 2 விதத்திலையும் பிரிச்சு பார்க்கலாம். இந்த பாவனையினால அவளை அடைஞ்சிட முடியுமா அப்படின்னா அதுவும் அடைய முடியாது. ஆனா இப்போ அடைய முடியும்னு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அப்படி நினைத்து 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 ஒரு படியாக இதெல்லாம் பக்தி பண்றதுங்கிறது அப்படியே என்ன சொல்லுவோம், இங்கேருந்து எல்கேஜிலேருந்து பிஹெச்டி போயிடலாமான்னா போக முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கடந்து 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 நம்ம போகக்கூடியது. அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், அப்படியானா அப்படிதான், இப்படியானா இப்படி, அந்த மாதிரி எல்லாமே அவள் நமக்கு, அதாவது நிறைய வழிகள் இருக்கு சனாதன தர்மத்தில். அதுதான் ஒரு பெரிய என்ன சொல்லுவோம் நன்மை. எப்படி வேணாலும் பக்தி பண்ணலாம், நவவித பக்தின்னு சொல்றோம். அப்படி எப்படி பக்தி பண்ணினாலும் இறைவனை அடையலாம் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லக்கூடியது. பாவனாகம்யா அப்படி மெடிடேஷன், தியானத்தினால அடையலாம்,
மனசு அமைதியாக இருக்கும்போது அவளை உள்ள வச்சு ஆராதனை பண்ணுறதுனால அடையலாம். அப்படி நிறைய வழிகள். அப்படின்னா என்ன, தியானம் பண்ணுறதுக்கு மனசு எப்படி இருக்கணும், ஸ்படிக்க மாதிரி இருக்கணும் இல்லையா? அதனால சப்த ரூபமாக மந்திரத்தை பாவனை செய்வதும், அர்த்த ரூபமாக தேவியனுடைய ரூபத்தை பாவனையாக செய்வதும், 2 வகையிலும் அவளை அடையலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம், ரகசியம். ஒருமுகமா வழிபடணும், அதுதான் இதுல முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ஏகாக்கிர சிந்தைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒருமுகப்பட்ட மனதோடு அவளை இதுபோல் பாவனையால் அடைய முடியும். பாவனாகம்யா, பவானி பாவனாகம்யா, பவா ஆரண்ய குடாரிகா. பவம்னாக்க எகைன் திரும்பவும் நம்ம என்ன பார்க்கறோம், சம்சாரம். ஆரண்யம்னாக்க காடு. எப்படி காட்டுல மரங்களை வெட்ட 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 திரும்ப துளிர்த்து அது திரும்ப வந்து காடை திரும்ப அடர்த்தியா அப்படியே நிறைச்சுக்குமோ, அதுபோல நம்முடைய இந்த விஷய சுகங்களினால், நம்முடைய விருப்பங்களினால், விருப்பு வெறுப்பு அதனால் ஏற்படக்கூடிய, அதனால் நம்முடைய பிறப்பும் இறப்பும் ததியுருமத்தில் சுழலுமனாவி தளர்விலதோர் அப்படின்னு அபிராம்பட்டர் சொல்ற மாதிரி மரணம் ஜனனம்னு அந்த இது ஒழிந்தால் மாத்திரம்தான் நம்முடைய சம்சாரம் என்ற அந்த காடு இல்லாமல் போகும். அப்போ தேவி குடாரிக்கானாக்க இந்த இடத்துல கோடாரி, நம்முடைய சம்சாரம் என்கின்ற காட்டை அழிக்கக்கூடிய கோடாரியாக இருக்கின்றாள். அப்படின்னாக்க அம்பாள் அதுதான் பண்ணிருப்பாள், அவளுக்கு வேற வேலை இல்லையா நம்ம நினைச்சிடக்கூடாது. அம்பாளுடைய அவளை பற்றி இருக்கக்கூடிய அந்த ஞானம் ஏற்பட்டு விட்டால் நம்முடைய இந்த பந்தம், இந்த சம்சார பந்தம் என்ன படும், வெட்டுப்படும். அதிலிருந்து நம்மளை பிரித்து அப்படின்னா அதுலேருந்து வெளியில கொண்டு வர அம்பாள். அதுதான் அந்த இடத்துல வெட்டுப்படுறதுன்னா என்ன, கம்ப்ளீட்டா வேரோட அழியறதுன்னு அர்த்தம். அதுதான் ரகசியம். பத்ரப்பிரியா, மங்களத்தில் பத்ரம்னாலே மங்களம், மங்களத்தில் பிரியமுள்ளவள், தன் பக்தர்களுக்கு எல்லா மங்களங்களையும் கொடுப்பதில் பிரியமுள்ளவள். அதுதான் முக்கியமா புரிஞ்சுக்கணும். பத்ரமூர்த்திர், மங்களமான ரூபத்தை உடையவள். மூர்த்தம்னாலே ரூபம், மங்களமான ரூபத்தை உடையவள். அதனாலதான் அது மங்களமா இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம், திரும்ப 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 அலுப்பே வராம சலிப்பே வராம அதே கோவிலுக்கு போறோம். அதே அம்பாளி, அதே சிவன், அதே விஷ்ணு, என்ன தெய்வமோ அதை இடைவிடாமல் திரும்ப 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 போய் பார்க்குறோம். எதனாலனா அதிலிருந்து வரக்கூடிய அந்த மங்களத்தன்மையினுடைய ஆகர்ஷணம், அதுதான் காரணம். பக்த சௌபாகியதாயினி, பக்தர்களுக்கு சௌபாகியம், அது பாக்கியத்தையும் கொடுத்து அதை அனுபவிக்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்குற, அதுதான் சௌபாகியம். பக்தர்களுக்கு சௌபாகியத்தை கொடுப்பவள் பக்தர்கள். அது இல்லாம மங்களமான இந்த இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, பசும்பால், இந்த பசுவனுடைய கோமியம், அது போல இருக்கக்கூடிய மங்களமான பொருள்கள்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஓவராலா பார்த்தோம்னா பக்த சௌபாகிய தாயினி, பக்தர்களுக்கு மங்களத்தை அருளி. ஏன்னா மங்களம் இருந்தா மட்டும் போறாது, அதை அனுபவிக்கிறதுக்கும் ஒரு ஞானம் வேணும் இல்லையா? அது இல்லாட்டாலும் என்ன பண்ணுவோம், எவ்வளவு இருந்தாலும் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு அதை தான் நினைப்போம். அழிஞ்சு இருக்கிறத வைத்து கொண்டாடுறதுக்கும் என்ன வேணும், அதற்கும் ஒரு ஸ்பெஷலா ஒரு நாலேஜ் வேணும், ஒரு ஞானம் வேணும். அப்போ பாக்கியத்தை கொடுத்து அதை சௌபாகியமாக மாற்றக்கூடியவள். ரெண்டுமே அம்பாள் செய்வ அவதான். ஏன்னா ஒரு அணுவும் அவளுடைய அனுமதி இல்லாம இந்த லோகத்துல அசையாதுங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லக்கூடியது. அறிவோம் அவளின் 1000 நாமங்களை, பணிவோம் அவள் திரு பாதங்களை. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நிறைய அம்பாளை பத்தி தெரிஞ்சு ஞான மார்க்கத்தில் எல்லோரும் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு வாழ்க வளமுடன்.